மேலூரில் மதுரை மேலூரில் நடந்த அந்த நிகழ்ச்சியில் குத்தாட்டம் போட்டாருன்னு சொல்லிட்டு சொன்னோம். அதுவும் ஆபாச பாடலுக்கு ஒரு குத்தாட்டம் போட்டாங்க. அதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டியது. எதிர்கால சமுதாய மாணவர்களை நம்ம நல்வழிப்படுத்தக்கூடிய அளவுக்கு அமைச்சருடைய செயல்பாடு இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அதற்கு பின்பு ஒரு வீடியோ பார்க்கும்போது அந்த பிள்ளையுடைய காலை தொடக்க எடுக்கிறதும் காலில் எப்படி தடவுறதுன்ற மாதிரி அவருடைய செயல் அருவருக்கத்தக்கது, அனுமதிக்க முடியாதது. இந்த தடவுதலும் தொடுதலுமே போக்சோ சட்டப்படி குற்றம் தான். போக்சோ சட்டப்படி எல்லாம் அது கேலி செய்கிறது, பெண்ணுடைய உடல் அமைப்பை வர்ணிக்கிறது எல்லாமே இப்போ அந்த பிள்ளையோட உடல் அமைப்பை வர்ணி எல்லாமே போக்சோ சட்டத்துக்கு எல்லாம் குற்றம் தான். அதனால் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு எங்களுடைய திமுக வழக்கறிஞரும் சரி, பொதுநல அமைப்பில் இருந்தெல்லாம் சமூக ஆர்வலர்கள் எல்லாம் இதை கண்டித்து வருகிறார்கள். இந்த வழக்கு தொடரணும், அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணுன்றது ஒரு கோரிக்கை இருக்குது. அவர் ஒன்று பண்ணியிருக்கலாம் அந்த இடத்துல. சரி, அந்த பொண்ணு டயர்டாக இருக்கான்னு நினச்சான்னா ஒரு ஆசிரியர்கிட்ட, பெண் ஆசிரியர்கிட்டயமா அந்த பொண்ணை கொஞ்சம் பாருங்கம்மா கால் வலிக்கு போகணும்னு சொல்லியிருக்கலாம். இல்லை ரீல்ஸுக்காக எடுத்தாரான்னு தெரியல. ஏன்னா ரீல்ஸ் ஒரு ஆட்சியாக இருக்குல்ல, ரீல்ஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு பிள்ளைக்கு அன்பாக காலை தடவிட்டு சொடுக்கிற மாதிரி எடுக்கணும்னு நினச்சாருன்னு தெரியல. ஆனால் அந்த வீடியோவில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளையோடைய அசௌகரியம், டிஸ்கம்ஃபர்ட் நமக்கு நல்லா தெரியும். அந்த பிள்ளை கையை வச்சு அவன் தொட மேலே கை வைக்கிறான். ஸோ அந்த பிள்ளைக்கு அந்த டிஸ்கம்ஃபர்ட்டை நம்ம அதை கண்கூட காண முடியுது. அதனால் இது தவிர்க்கப்பட வேண்டியது. இன்னொன்று கேட்க, அவர் சாதாரண ஒரு மனுஷன் இல்லை. இன்னைக்கு பிடிச்சி உள்ள வைக்கிறதுக்கு கேஸ் போடுறதுக்கு அவர் அமைச்சர், 30 பேரில் ஒருத்தராக இருக்கார். இதுதான் முன்னுதாரணமாக எல்லாரும் பின்பற்றுவாங்க. ஏற்கனவே பள்ளிகளுடைய நிலையெல்லாம் ஒரு படியாக போயிட்டு இருக்குது. இனி அடுத்து பிறந்தநாள், காமராஜர் பிறந்தநாள் வரும். எல்லா அரசியல் கட்சியுமே போய் பள்ளியில் கொண்டாட போகிறாங்க. அடுத்து வர நிகழ்வுக்கெல்லாம் இந்த மாதிரி தான் பள்ளி மாணவர்களுடைய கல்வி, அந்த கல்வி அறிவுன்றதே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். அதனால தான் சொல்கிறோம், இது ஒரு அமைச்சராக அவர் இருக்கக்கூடிய நிலை, அமைச்சராக இருந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு செயலில் ஈடுபடுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது உரிய நடவடிக்கை அவர் மேலே இருக்கணும். நான் ஒரு ஆங்கில சேனலில் பார்த்தேன், எஜுகேஷன் மினிஸ்டர்னு போடுறோம். எவ்வளோ அவமானம் இருக்குது தமிழ்நாட்டுக்குன்னு பாருங்க. அதனால் இதெல்லாம் நிச்சயமாக தவிர்க்கணும். இது ஒரு குழந்தை, ஒரு சமூக நலத்துறை மூலம், குழந்தை நல அமைப்பு மூலம் எல்லாருமே கண்டித்து வர்றாங்க. ஆகவே நிச்சயமாக இதில் நம்ம நடவடிக்கை எடுக்கணும் அமைச்சர் அவர்கள் என்பதை நான் இதில் வலியுறுத்த விரும்புகிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு அமைச்சர், நேற்று பார்த்துருப்பீங்க, இன்னொரு வீடியோ ஐபிஎல் அந்த விளையாட்டு பார்க்கும்போது அவர் ஃபோனை வச்சுக்கிட்டு அதில் மாத்திரையை நொறுக்கி கொடுத்துட்ருக்கிறாராம். ஒன்றே எல்லா பத்திரிகையாளர் முன்னாலேயும் ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனை வச்சுட்டு ஏடிஎம் கார்டை வச்சு மாத்திரையை நுணுக்கி டெமோ காட்ட சொல்லுது. என்னையே எப்படி அவர் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. அதனால் அவர் அதுக்கு என்ன ஹெட்டிங் போட்டிருக்காங்க, தக் லைஃப் அப்படின்னு போட்டிருக்காங்க. தக் லைஃப்ன்ற ஹெட்டிங் எதுக்கு போடுறாங்கன்னா, யாராலும் செய்ய முடியாத செயல், நான் ஒரு தில்லான செயலை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் அவர் அந்த வீடியோவையே பதிவிட்டிருக்காரு. சரியான நேரம் நேற்று முதலமைச்சர் அவர்கள் போதை தொடர்பான அந்த மாரத்தான தொடங்கி இருக்கும்போது இந்த வீடியோ யாரோ வெளியிட்டிருக்காங்க. அவரே எடுத்த வீடியோ தான். ஆனால் இன்னைக்கு சொல்கிறாரு, 2 வருஷத்துக்கு முன்னால் என் பிள்ளை 1 வயசு தான் மாத்திரையை நுணுக்குனேன்றாரு. யாருக்குமே 5 வயசுக்குள்ள எந்த ஆஸ்பத்திரிலையும் நம்ம மாத்திரை கொடுக்கறது கிடையாது. எல்லாமே சிறப்பு தான். அதனால் யாருக்கும் மாத்திரை கிடையாது. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் எங்கேயும் மாத்திரை தெரியல, எங்கேயும் குழந்தை தெரியல. அந்த திரு சரத்குமார் அவருடைய முகத்தில் வருத்தமோ கவலையோ பிள்ளை சோம்பல எதுவுமே இல்லை. அதனால் ஒரு பொய்யான ஒரு அறிக்கையை அவர் சொல்கிறாரு. வேணால் இன்னொரு முறையில் அவர் நிரூபிக்கலாம் தன்னை. ஒரு மருத்துவ பரிசோதனை மூலம் நான் அந்த போதை எடுக்காதவன்றதை அவர் ஈஸியாக நிரூபிக்கலாம். இது மருத்துவர்களுக்கு தெரியும். ஆகவே இந்த மாதிரி செயலில் ஒரு நாட்டை வழிநடத்தக்கூடிய முதலமைச்சர் கீழே பணிபுரியவங்களாம் இப்படி இருந்தாங்கன்னா எப்படி என்ன நிலைக்கு நம்முடைய தமிழ்நாடு போகும்? நாட்டை நாம் காப்பாற்றிட வேண்டும், தமிழ்நாட்டை வளர்ச்சியை நோக்கி நாம் சொல்ல வேண்டும், முன் செல்ல வேண்டும் என்பது தான் எங்களுடைய ஆசை. நம்முடைய தமிழ்நாடு வளர்ச்சி பெற வேண்டும். தளபதியார் அவர்கள் 11.9 பொருளாதார வளர்ச்சி வச்சு இன்னும் மேலும் வளர்ச்சி பெற வேண்டும் என்பது தான் எங்களுடைய கட்சியினுடைய நோக்கம் என்பதை குறிக்கொண்டு ஆக நிச்சயமாக இது மாதிரி ஒரு செய்யத்தகாத செயலில் ஈடுபடுவோர், குறிப்பாக போதை தடுப்புன்னு சொல்கிறோம், அது போதை தடுப்பு படை அமைக்கணும்னு சொன்னார் முதலமைச்சர். இன்ன வரைக்கும் போதை தடுப்பு படையை அமைச்சத மாதிரி அறிக்கை வரல. ஆனால் போதையை உபயோகப்படுத்துகிறார் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் சரத்குமாரை பற்றி வரும்போது உறுதியாக அந்த அமைச்சர் மேலே நடவடிக்கை எடுத்திட வேண்டும். நம்முடைய எதிர்கால
இளைஞர்களை வழிப்படுத்திட வேண்டுமானால் நடவடிக்கை எடுத்துட வேண்டும். அதுபோல் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ வெங்கட்ரமணான்னு ஒருத்தர் பணி அமைச்சிருக்கிறாங்க பாருங்க, அதை எல்லாருமே கண்டிக்கிறாங்க. ஏங்க காரணம் தமிழ்நாட்டு வளர்ச்சிக்காக மத்திய ஒன்றிய அரசுக்கும் தமிழ்நாட்டு அரசுக்கும் பாலமாக இருந்து செயல்பட வேண்டிய ஒருத்தர் கர்நாடகாரரை எப்படி போடுறீங்க, ஒரு கன்னடக்காரரை எப்படி போடுறீங்க? அப்போ அவர் காவேரிக்கு யாருக்கு சப்போர்ட் பண்ணுவார்? தமிழ்நாட்டுக்கா கன்னடத்துக்கா? அதனால இதெல்லாம் நிச்சயமாக தவிர்க்கப்பட வேண்டும். நம்முடைய தமிழ்நாட்டின் வளர்ச்சி ஒன்றை மட்டுமே கொண்டு செயல்படுத்திட வேண்டும் என்பதை நான் வலியுறுத்துகிறேன். காலையில ஒருத்தர் பேசிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு வேளாண்மை துறையில வெள்ளை அறிக்கைங்க. நீங்க ஈவி துறையில வெள்ளை அறிக்கை கொடுத்தீங்களே, என்ன பண்ணீங்க? இல்லையா நிதித்துறையில வெள்ளை அறிக்கை கொடுத்து என்ன பண்ணீங்க? ஏற்கனவே இதெல்லாமே நிதித்துறையில நம்ம போன பட்ஜெட்டுக்கு முன்னாலே நம்முடைய நிதி நிலைமை எப்படின்றத முதலமைச்சர் நம்முடைய அப்போதைய நிதியமைச்சரே கொடுத்துருந்தாரு. அதனால இது வெள்ளை அறிக்கைன்றது யாரை ஏமாத்துறதுக்கு பண்றாங்கன்னு தெரியல. தேவையில்லாத ஒன்றை என்ன செய்யணும், என்ன செயல்பாடு பண்ணணும், எதை நோக்கி நம்ம பயணிக்கணும்னு தெரியாம பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் கத்துக்கிட்டு வரணும். தாய்மாமன் தங்க மோதிரம் அவர் தேர்தல் வாக்குறுதி என்ன சொன்னாரு? தமிழ்நாட்டில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் தாய்மான் சீரன்னார். இன்னைக்கு என்ன சொல்றாரு? அரசு மருத்துவ பிறகு குழந்தை மட்டும்தான் சொல்றாரு. அதே போல அதுலயும் ஒரு வருமான கிரைட்டீரியா சொல்றாரு. அதனால அவர் சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி தேர்தல் பிரச்சாரமும் அது வேற இது வேறன்ற மாதிரி போயிட்டு இருக்காரு. அதே நிலைதான் விவசாயியோட நிலையம். நேற்று சொல்றாங்க அவங்க நம்ம டெல்டா விவசாயிகள் முழுசுமையா கடனை தள்ளுபடி பண்ணல. ஜூன் 12 மேட்டூர்ல தண்ணி திறக்கல. சரி கரண்டாவது வருதான்னு பார்த்தா கரண்ட்டும் 110 இதுதான் வருது. மோட்டரே ஓட மாட்டேங்குது. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனா அவர் என்ன சொல்றாரு? சட்டசபையில முதலமைச்சர் எதிர்கட்சி தான் தூண்டி விடுறாங்க, போராட்டம் பண்றதே எதிர்கட்சிக்காரங்கன்ற மாதிரி சொல்றது. அந்த நிலை அவர் சொன்னதை கேட்டு அப்படி நொந்து நூலாய் போயிருக்காங்க விவசாயி. அதனால விவசாயம் நம்மளுடைய முதுகெலும்பே விவசாயம் தாங்க. அவன் சேத்துல கால் வச்சாதான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும். அதனால விவசாயம் மிக மிக முக்கியமானது. ஆனா இவங்க அமைச்சர் என்ன சொல்றாரு? விவசாயத்தை விட விளையாட்டுத்துறை மேலானதுன்றாங்க. இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போலாங்க. பார்ட்டி ஃபண்ட் லஞ்சம்னு சொல்றாங்க. அந்த லஞ்சத்தை திருப்பி கஜனாவுக்கே கொண்டு வரும் அப்படிங்க. பார்ட்டி ஃபண்ட் இப்போ நம்ம ஒன்றும் இல்லை. இவர் லாட்ரி அதிபர் இருக்கார்ல, அவரே பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு கட்சிக்குமே நன்கொடைன்றது தேர்தல் நேரத்தில் கொடுக்குற ஒரு வழக்கம் இருக்குது. எல்லாத்துக்கும் கொடுத்துருப்பாங்க. அதனால இது அவங்க மாற்றி பேசுகிறாங்க, புரியாமல் பேசுகிறாங்க. அதான் சொல்கிறேன்லங்க, ப்ரெஸ் மீட்டே நம்ம 1 மணி நேரம் 2 மணி நேரம் சொல்லாங்க. அந்த விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ அர்ஜுனா சொன்னது பொய்யான தகவல் தான். இதுக்கு முன்னால் நமக்கு காஷ்மீரில் உள்ள உமர் அப்துல்லான்னு நினைக்கிற முதலமைச்சர் அவர்கள் 21 கிலோமீட்டர் ஓடி இருக்காரு. எத்தனையோ மாரத்தான் அவர் பங்கெடுத்திருக்காரு. அதனால என்னமோ இது ஒரு பெரிய அதுதான் அவங்களுக்கு சீன் போடணும், ட்ரிங்க்ஸ் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எதையாவது பேசுறாங்க மைக்கில். இவங்க தான் முதலமைச்சர்ன்றாரு. அதெல்லாம் தவறான கருத்து. தயவுசெய்து மக்கள் அறிவார்கள். மக்களுக்கு எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க உண்மை நிலையை அறிவார்கள். என்ன இப்படி தமிழ்நாடு எதை நோக்கி பயணிக்கிறது அப்படின்ற ஒரு வினாவோட மக்கள் காத்திருக்கிறார். ஓகே, நன்றி.